இந்திய இராணுவத்தின் பலம் கடந்த சில ஆண்டுகளில் பல மடங்கு அதிகரித்துள்ளது. அக்னி, ஆகாஷ், பிரம்மோஸ், ஹைப்பர்சோனிக் என பல்வேறு ஏவுகணைகளையும் விதவிதமான ட்ரோன்களையும் தயாரித்து வல்லரசு நாடுகளுக்கே சவால் விடுகிறது இந்தியா. அந்த வகையில் நம் நாட்டின் பிரம்மாஸ்திரம் என்று அழைக்கப்படும் பிரம்மோஸை விட சக்தி வாய்ந்த K6 ஏவுகணையை தயாரித்து வருகிறது பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம். சூப்பர்சோனிக் ஏவுகணையான பிரம்மோஸ் இந்தியாவின் பெருமையாக கருதப்படுகிறது. ரஷ்யாவுடன் இணைந்து தயாரிக்கப்பட்ட பிரம்மோஸ் மணிக்கு சுமார் 3700 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கக்கூடியது. நிலம், நீர், ஆகாயம் ஆகியவற்றில் இருந்து இதை ஏவ முடியும். 8.4 மீட்டர் நீளம் கொண்ட பிரம்மோஸின் எடை சற்றேறக்குறைய 2500 கிலோ. அதிகபட்சமாக 300 கிலோ வெடிபொருட்களை சுமந்து செல்லும் பிரம்மோஸ் 800 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கையும் துல்லியமாக தாக்கும் சக்தி கொண்டது. எதிரிகளின் போர்க்கப்பல்கள், கட்டுப்பாட்டு மையங்கள் மற்றும் உட்கட்டமைப்புகளை அழிக்க பிரம்மோஸ் பயன்படுத்தப்படுகிறது. குறைந்த உயரத்தில் பறப்பதால் ரேடார்களின் பார்வையிலிருந்து பிரம்மோஸ் எஸ்கேப் ஆகிவிடும். போர்க்களத்தில் தமது திறமையை மெய்ப்பித்த பிரம்மோஸ் ஏவுகணை பிலிப்பைன்ஸ் உள்ளிட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்த நிலையில் பிரம்மோஸை விட சக்தி வாய்ந்த K6 ஏவுகணையை உருவாக்கும் பணியில் DRDO ஈடுபட்டுள்ளது. ஆழ்கடலில் உள்ள நீர்மூழ்கி கப்பலில் இருந்து ஏவும் வகையில் உருவாக்கப்படும் K6 பாலிஸ்டிக் வகையைச் சேர்ந்த ஏவுகணையாகும். 9250 கிலோமீட்டர் வேகத்தில் 8000 கிலோமீட்டர் தொலைவு சென்று தாக்கும் திறன் கொண்டது K6. 2000 கிலோ வெடிபொருட்களை எடுத்துச் செல்லும் K6ஐ பயன்படுத்தி ஒரே நேரத்தில் பல்வேறு இலக்குகளை தாக்க முடியும். அணு ஆயுத போட்டியில் இந்தியாவின் கை ஓங்குவதற்கு K6 உதவும். அடிப்படையில் பிரம்மோஸும் K6ம் வெவ்வேறு பணிகளுக்காக உருவாக்கப்பட்டவை. உடனடி தாக்குதலுக்கு பிரம்மோஸ் ஏவுகணை அதிகம் பயன்படும். ஆனால் இந்தியா மீது கை வைத்தால் பெரும் பின் விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்ற அச்சத்தை K6 எதிரிகளுக்கு கொடுக்கும். தற்போது ஆய்வு நிலையில் இருக்கும் K6 பலகட்ட பரிசோதனைகளுக்கு பிறகே பயன்பாட்டுக்கு வரும். அதன் பின்னர் நவீன ஏவுகணைகளை வைத்திருப்பதாக கூறும் சீனா உட்பட பல்வேறு தேசங்கள் இந்தியாவுடன் மோத யோசிக்கும் நிலை உருவாகும். மொத்தத்தில் பிரம்மோஸை இந்தியாவின் போர்வாள் என்றும் K6 ஏவுகணையை பாதுகாப்பு கவசம் என்றும் சொல்லலாம்.